இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாரு அண்ட் கமருதீனோட டாஸ்க் ஃபைட் அண்ட் தென் சாண்ட்ராவோட கேவலமான கேம் அண்ட் தென் வந்து நம்ம விக்ரமோட சைலண்ட் கேம் அண்ட் சபரியோட ஓவர் ஆக்டிங் இத பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். இன்னும் கொஞ்சம் சில பத்தி எல்லாம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீசன் 9ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் டாஸ்க் எதுக்குமே அவ்வளவு வந்து ஹார்டா கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பயங்கரமான டாஸ்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் அதிகமா இருந்திருக்கும். ரொம்ப அஃபென்சிவான கேமாலாம் இருந்திருக்கும். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் கேம்லாம் இருந்திருக்கும். ஆனா இந்த சீசன்ல வந்து ஹார்ட் கேம்லாம் கொடுக்கவே இல்லை. கேம் வச்சு சண்டை வர வைப்பாங்க. ஆனா இப்ப வந்து சண்டைலாம் கேம் வச்சு எல்லாம் வர வைக்க தேவையில்ல. நம்ம பசங்க சும்மாவே சண்டை போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிறதுனால யார சொல்லணும் உங்களுக்கே தெரியும். அப்படிங்கறதுனால அவங்க எல்லாத்தையும் வச்சு சண்டை நிறையவே போயிட்டு இருக்கு. இதுல எதுக்கு நம்ம டாஸ்க் வேற கொடுத்து தனியா சண்டை வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பிக் பாஸ் மைண்ட் இருந்தது போல. அதனால கொடுக்காம இருந்தாங்க. இப்ப டிக்கெட் டு ஃபினாலே ஆள் வேற கம்மி ஆயிட்டாங்க. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் போயிட்டு இருக்கிற டைம்ல இப்ப வந்து 10 டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 10 டாஸ்க்ல யார் அதிக ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து டிக்கெட் டு ஃபினாலே டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு டாஸ்க் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்ல நம்ம பாரு அண்ட் கமருதீன் அந்த பிசிக்கல் டாஸ்க்ல வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு சண்டை வந்துச்சு. எதனால அந்த சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஆல்ரெடி அந்த கிளாஸ் போயிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் பேசியிருந்திருக்கோம். அவங்களோட பிரச்சனை என்ன, நம்மளே இந்த ஊர் உலகமே வந்து பாத்துக்கிட்டு இருக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேர்ம் சரியில்லாம தாங்க இருக்கு. அவங்க ரெண்டு பேர்த்தோட ரிலேஷன்ஷிப்பே வந்து அதாவது அவங்க உறவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோதலான ஒரு உறவா தான் இப்ப இருக்கு. காதல்ல ஆரம்பிச்சு மோதலான ஒரு உறவுகள் தான் அவங்க உறவே வந்து இப்ப இருக்கு. அப்படி இருக்கிற நேரத்துல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க மாத்தி அந்த வந்து பேட்டல் இஷ்யூ பேசிட்டு இருக்காங்க. கமருதீன் வந்து உஷாராயிட்டாப்ல நம்ம பாரு நம்மள அடிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு கமருதீன் ஒரு ஸ்டெப் முன்னாடி ஏறி நீ என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்னு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்றாரு, அவரு பாரு பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் வச்சு பாரு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாரு வந்து நிமரவே விடமாட்டவன அப்படிங்கிற மாதிரி கமருதீன் போட்டு தாக்கிட்டு இருந்த டைம்ல ஒரு பிசிக்கல் டாஸ்க் வந்து கனெக்ட் பண்றாங்க. அந்த டாஸ்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல வந்து நிறைய பால்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. சுத்தி எல்லாருமே அங்கங்க டேபிள் போட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரே கொடுத்திருப்பாங்க. ட்ரே பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல அந்த சென்டர்ல போயிட்டு ரெண்டு பாலா எடுத்துட்டு வந்து அந்த பாக்ஸ்குள்ள உங்களோட பாக்ஸ்குள்ள போட்டு வச்சுக்கணும். யாரோட பாக்ஸ்ல இருந்து வேணா யார் வேணா 2 பாலை எடுத்துட்டு போலாம். அண்ட் தென் அந்த சென்டர் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ஒரு பிளாக் பால் இருக்கும். அந்த பிளாக் பால் யார்கிட்ட வருதோ அவங்க வந்து அவுட். அதை வந்து இவங்க என்ன பண்ணலாம், வேற ஒருத்தவங்களுக்கு கூட போயிட்டு அந்த பாலை போட்டு வந்துடலாம். இப்ப நான் எடுத்துட்டேன் அப்படின்னா என் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொண்டு போய் போட்டு வந்துட்டேன்னா அவங்க டைமுக்குள்ள போட்டு வந்துட்டேன்னா அவங்க அவுட். என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் அவுட் அப்படிங்கிற மாதிரி அந்த டாஸ்க் வந்து இருக்கு. அந்த பாக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சென்டர் பாக்ஸ்லயே வந்து ஒரு கோல்டன் பாலும் போட்டிருப்பாங்க. அந்த கோல்டன் பாலை எடுத்துட்டு போயிட்டு யார் கோல்டன் பால் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்க அட் த எண்ட் ஆஃப் அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் வந்து கோல்டன் பால் இருக்கோ அவங்க அந்த மத்த கண்டஸ்டன்ஸ் யாருகிட்ட வேணா அவங்களோட பால்ஸ்ல இருந்து பாதி பால்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுதான் வந்து இந்த கேம்ஸ்ல வந்து ஒரு ரூலா இருந்திருக்கு. இந்த ரூல் படி என்ன பண்றாங்க அப்படின்னா பாரு வந்து அந்த கோல்டன் பாலை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து இவங்க எடுத்துறாங்க. எடுத்துட்டு யாரோட பாலை வந்து நீங்க வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்கும் போது நான் கமருதீனோட பாலை வந்து வாங்க போறேன், எனக்கு கமருதீனோட 50% பால் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. ஆரம்பிச்சது நம்ம பாருதான். ஆரம்பிச்ச உடனே கமருதீன் என்ன பண்ணுவாரு, ஏன்டா என்னையுமே நீ தாக்க ஆரம்பிக்கிறியா, ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு இல்லைங்களா, அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ப என் கேம் நீ முடிக்கணும்னு நினைக்கிறேன், நான் உன் கேம முட்டிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கமருதீன் வந்து அடுத்து ஆரம்பிச்சிருவாரு. அந்த இல்லாத கமருதீன சூழ்ந்து விட்டு இவங்க ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஆள் ஆரம்பிச்சா வேற சும்மா ஆரம்பிக்க மாட்டான், பயங்கரமான ஒரு வேலைகள் தான் பண்ணிட்டு இருப்பாங்கிற மாதிரி ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விக்கல்ஸ் கிட்ட இன்னொரு கோல்டன் பால் இருக்குங்க. மொத்தம் 2 கோல்டன் பால் கிடைக்கும். விக்கல்ஸ் வந்து கமருதீனோட தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருப்பாங்க. இவங்களை காலி பண்ணணும்னு சொன்னா இவர் பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டு கமருதீன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதான் இருந்தாலும் கோவப்பட்டாலே பயங்கரமா ஒரு மாதிரியான இதுதானே கொண்டு காட்டுவோம் அவனோட கேரக்டரே. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்து திரும்பியாச்சு அப்படின்னு பார்த்தா இல்ல அப்பப்பா அந்த கேரக்டர் எட்டி பாக்குது அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லணும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கிளாஷ் ஆகிட்டு இருக்கோம். திரும்ப நான் பால்ஸ் அந்த எடுத்துக்கலாம் இல்லைங்களா, யாரோட ட்ரேல இருந்து வேணா யார் வேணா பால்ஸ் எடுத்துட்டு போய் அவங்களோட பால்ல போட்டு வச்சுக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமருதீன் போயிட்டு பாருவோட பால்ஸ் எடுத்துட்டு வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பாருவோட அந்த பால் இருக்கு இல்லைங்களா, அட என்னடா இது பாருவோட அந்த கேம்ல அந்த பால் ட்ரேல வச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த பாலை எடுத்துட்டு வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இப்படி ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட பிளான் அதாவதாங்க இருக்கும். அப்படி எடுத்துட்டு வந்து எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கிட்டே இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து சரி எடுத்துடலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாரு. எடுத்துட்டு இருக்கும் போது எடுவுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமருதீன் வந்து அந்த பிளாக் பாலை எடுத்துட்டு உள்ள போட்டுருவாருங்க. உள்ள போடக்கூடாது, எடுத்துட்டு உள்ள போட்டாலும் அவுட் தான். எடுத்துட்டு போய் வேற உங்க பாக்ஸ்ல தான் போடணும், இல்லைன்னா நம்ம பாக்ஸ்ல தான் வச்சிருக்கணும். அது ரிட்டர்ன் எடுத்துட்டு அந்த சென்டர் பாக்ஸ்ல இருந்து பிளாக் பாலை எடுத்துட்டா அதுக்குள்ளேயே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்கும். அவர் எடுத்துட்டு உள்ள போட்டுருவாரு. போட்டதுக்கு அப்புறம் தாங்க ஒரு ட்விஸ்டே இருக்கு. அந்த ரவுண்ட்ல வந்து உள்ள போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து அவுட்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணி எல்லாருமே சொல்லிட்டே இருப்பாங்க. சொல்லிட்டு இருக்க நேரத்துல பிக் பாஸ் வந்துட்டு ஒரு வாய்ஸ் கொடுப்பாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னா
பாரு அண்ட் கமருதீன் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பாரு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த பிளாக் பாலை எடுத்துட்டு ரிட்டர்ன் உள்ள போட்டிருப்பாங்க. அது யாருக்குமே தெரியாது. ஆனா பிக் பாஸ்க்கு தெரியாம இருக்குமா? கேமரா சுத்தி எத்தனை கேமரா இருக்குல்ல, ஆல்வேஸ் ஐ எம் வாட்சிங் யூ அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கண்டுபிடிச்சிருவாருங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த கமருதீன் அண்ட் பாரு ரெண்டு பேரும் வந்து டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே பாரு பார்த்துட்டு இவர் கமருதீன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு, ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ட்ரிகர் பண்ணிட்டு சிரிக்கிறது, ஒரு மாதிரி கேலி பண்றது, வேர்ட்ஸால ட்ரிகர் பண்றது, இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விளையாண்டு இருப்பாரு வேர்ட்ஸ்லயே. திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு பாக்ஸை எட்டி பார்ப்பாரு. அவரோட ட்ரே எட்டி பார்த்து பால் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருப்பாப்ல. இந்த ரியாக்ஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் பாரு என்ன பண்ணுவாங்க, சிரிச்சுக்கிட்டே சும்மா அடிக்கிற மாதிரி எப்பயும் அடிக்கிற மாதிரி ஒரு அடி அடிக்க ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஒரு டென்ஸ் வேற மாதிரி இருக்கு. கமருதீன் எப்படா கழுகு காத்துக்கிட்டு இருக்கு, எப்படா வந்து ஏதாவது சிக்கும் இவங்களை போட்டு மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் பயங்கரமா போட்டு குத்துன்னு குத்துவோங்கிற மாதிரி இல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்டா இந்த அடிச்ச உடனே பிக் பாஸ் என்ன வந்து அடிச்சிட்டாங்க, என்ன வந்து எல்லாரும் இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணுவாரு. கிரியேட் பண்ண உடனே கிரியேட்ல அது ஆல்ரெடி அந்த மாதிரி இருந்ததுதான். இது எப்படா நம்ம பாருதான் உஷாரா இருந்திருக்கணும். பாரு வந்து அடிச்ச உடனே அவர் ஆரம்பிச்சிருப்பாரு. ஆரம்பிச்சுட்டு திரும்ப எல்லாத்தையும் போய் சொல்லுவாரு, அடிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. அது ஒரு வாக்குவாதமா போயிட்டு இருக்கும் போது நார்மலா அப்பாலஜி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பாலஜி கேட்க முடியாது, எதுக்கு நான் அப்பாலஜி கேட்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பாருக்கு இதே வேலைவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு சாரி கேட்டா ஒரு வேலையே முடிஞ்சு போச்சு. ஆனா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு இருக்கும் போது உடனே மாத்தி பேசிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவாரு, டக்குன்னு அந்த பால் ட்ரேவை தட்டி விட்டுருவாரு. கமருதீன அடிச்சு பறக்க விட்டுருவாரு. உடனே இந்த நடுவுல இந்த ஆக்டிங் சாண்ட்ரா இருக்காங்களே, அந்த சாண்ட்ரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை கொடுப்பாங்க. தீல எண்ணெய் ஊத்துற மாதிரி எல்லாமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல நம்ம சபரி இருக்காரு. நம்ம சபரி என்ன பண்ணுவாரு, சாதாரணமா பேசுற ஒரு விஷயத்தை கூட நம்ம சபரி கத்தி தான் பேசுவாரு போல. சேலத்துக்காரனா கத்தி தாண்டா பேசுவார், நானும் முதற்காரன் தான்டா, நானும் சேலத்துக்காரன் தான், நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. ஆனா கத்தி தானே பேசிட்டு இருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்தி பேசிட்டு இருப்பாரு. என்னோட அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாரு. நம்ம விஜய் டிவியோட ப்ராடக்ட் கம்முன்னு இருக்க மாட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுட்டு அடுத்த கம்பெனி என்ன பண்ணுவாருன்னா, நான் வந்து பண்ண தப்புதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்துட்டு அடுத்த ரோடு என்ன பண்ணுவாரு, திரும்பியும் போயிட்டு அந்த பாக்ஸை எட்டி உதைக்க ஆரம்பிச்சிருவாரு. கப்பலச்சி கேட்கல அப்படின்ட்டு அந்த ட்ரேவை எட்டி உழைச்ச உடனே நம்ம பாரு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டப்புன்னு வேணும்னே போயிட்டு வேகமா அடிச்சிருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா அடிச்சது, அது கேஷுவலா அடிச்சதா தான் இருக்கும். ஆனா செகண்ட் அடிச்சது பாத்தீங்கன்னா இன்டென்ஷனோட அடிச்சதா இருக்கும். வேணும்னே போயிட்டு அடிச்சிருப்பாங்க. ஆனா இதை அவர் கேட்டிருக்கவே மாட்டாரு. ஃபர்ஸ்ட் அடிச்சதை வச்சேதான் பேசிட்டு இருப்பாரு. செகண்ட் டைம் வந்து இன்டென்ஷன்ல அடிச்சிருப்பாங்க. இன்டென்ஷன்ல அடிச்சுட்டு இது பண்ணிருப்பாங்க. இதே ஒரு பொண்ணு, அதாவது கமருதீன் வந்து இந்த பார்வை அடிச்சிருந்தா இதை விட்டு கம்முன்னு இருந்திருப்பாங்களா, இதை வந்து அசால்ட்டா விட்டுருப்பாங்களா? ஒரு பொண்ணையே அடிச்சிட்டான், ஒரு பொண்ணு இதை பண்ணிட்டான், அவனுக்கு ரெட் கார்டு கொடுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு தானே சொல்லி இருந்திருப்பாங்க. இதே ஒரு பொண்ணு பண்ணாலும் தப்பு தானே. அந்த பொண்ணு போயிட்டு இவங்க எப்படி மாத்தி ட்ரிகர், ரெண்டு பேருமே மாத்தி ட்ரிகர் தான் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்குமா அந்த பொண்ணு எப்படி போயிட்டு இன்டென்ஷனலா எப்படி அவ்வளவு கோபத்தோட போய் ஒரு பையனை அப்படி அடிக்க முடியும்? அடிச்சா ஒரு பையன் அடிச்சா தப்பு இல்ல, ஒரு பொண்ணு அடிச்சா மட்டும்தான் தப்பா? ஈக்குவாலிட்டி உமன் கார்டுங்கிறது எல்லா இடத்துலயும் தூக்கிட்டு வராங்க, அதை பார்வை எடுத்துட்டு வருவாங்க. ஆனா இதை வச்சு வேணா கேம் ஆடணும் அப்படின்னு சொன்னா நல்லா கேம் ஆடலாம். ஆனா இவங்க வந்து அப்படியே பயங்கரமா அதை அப்படியே டைல்யூட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம அறுபது ஐயோ நான் பயந்துட்டேன், பார்வைதான் அடிச்சாங்க நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே இந்த எல்லாத்தையுமே அந்த சலசலப்பு எல்லாத்தையும் வந்து காம் டவுன் ஆகிட்டு கேம் வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் நார்மலா எல்லாரும் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து அப்படியே முடிஞ்சிடும். சாண்ட்ராவும் பாருவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டாக்ஸிக் காசிப்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. இது என்ன கதைன்னா, நம்ம சாண்ட்ராவோட கேம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கேவலமான ஒரு கேமுங்க. இந்த கேம் வந்து சாண்ட்ரா எப்படி கேம் பிளே பண்றாங்க அப்படின்னா, இந்த காசிப்ஸ் பேசிட்டு இருப்பாங்கல்ல, பாரு வந்து முன்ன திவாகரும் பாரு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கமருதீனும் பாரு உட்காந்து பேசிருப்பாங்க. கமருதீன்ட்ட பாரு வந்து அது இதுன்னு பேச ட்ரை பண்ணுவாங்க, இதை பண்ணி பேசு அதை பேசு அப்படின்னா கமருதீனுக்கு பெருசா இன்வால்மெண்ட் இருக்காது. இருக்கும், இல்லாமலாம் இருக்காது, பெருசா இன்வால்மெண்ட் இருக்காது. இந்த அளவுக்கு பேச முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் தெரியாது. சாண்ட்ரா பாரு திவாகர் பாரு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமருதீன் வந்து டஃப் கொடுக்க முடியாது. இவங்க ஒரு லவ் கேம் தான் பண்ணிட்டு இருக்க முடியும். ஆனா இந்த அளவுக்கு டாக்ஸிக் கேம் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, சாண்ட்ராவும் பாருவும் நீ நான் பயந்துட்டேன், நான் உன்னை அடிச்சிருவான்னு நினைச்சிட்டேன், நீ அப்ப டிக்கெட் புக்னாலே ஜெயிச்சிட்டீங்கன்னா உன்னை அடிச்சிருவான், அவன் உன்னை இது பண்ணிடுவானா, அடிச்சு ரத்தம் வர வச்சிருவானா, அவன் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா பயங்கரமா உசுப்பேத்திட்டு இருப்பாங்க. இதுக்கு மேல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாண்ட்ராவோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷனுங்க, அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தாலே சரியான எரிச்சல் ஆகுதுங்க எனக்கு. அந்த வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க இல்ல, நான் மூஞ்ச வந்து ஒரு மாதிரி வச்சுப்பேன், விஜய் சேதுபதிக்கே நான் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுப்பேன், நான் பாவமா வச்சுப்பேன், நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம விஜய் கண்டுக்கு இருக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறமேட்டு ஒரு டாஸ்க் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த டாஸ்க்லயும் வந்து சுத்தணும், ஒரு ரோல் இதை சுத்தணும், மூணாவது டாஸ்க் இது. அந்த ரோல் சுத்துறது இல்ல, சாண்ட்ராவும் தனியா அப்படி சுத்திட்டு இருப்பாங்க, சாண்ட்ரா சுத்தாமலே அதை சுத்திட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் சொல்லாத பிக் பாஸ், நம்ம சுபி இவங்க எல்லாம் சுத்தும் போது அதை கூட சேர்ந்து சுத்தணும் அப்படின்னா அப்பெல்லாம் மட்டும் சொல்லிட்டு இருப்பாரு. சரி ரைட்டு விடுங்க, அது திரும்ப எத்தனை வாட்டி தான் அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது, பேசினாலும் அவங்களாம் திறந்து போறது கிடையாது.
அப்படியேதான் பண்ண போறாங்க திரும்ப திரும்ப. சேனல்ல இருந்துமே சரி, டெலிவிஷன்ல இருந்தும் சரி, பிக் பாஸ் டீமும் சரி, சாண்ட்ராவும் சரி, யாருமே திரும்ப போறதில்ல. அது அப்படியேதான் நடக்கும். அதனால நம்ம பேசி பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயம் அது. சாண்ட்ராவோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை எனக்கு மட்டும்தான் பார்த்தா கடுப்பா இருக்கா, இல்ல உங்களுக்கும் பார்த்தா கடுப்பா இருக்கா? உங்களுக்கும் கடுப்பா இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு வந்து புரியல, அவங்க சாண்ட்ராவோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா எனக்கு மட்டும் தான் காண்டாகுது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன் நானு. நம்ம சபரி வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ரியாக்ட் பண்றாருங்க வர வர. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து எப்படி ரியாக்ட் பண்றதால அந்த மாதிரிதான் இருக்காரு. ஒரு ரியல் கேரக்டரே அதானா, இந்த மாதிரிதான் இருப்பாரா? ஒரு சிலர் எல்லாம் இருப்பாங்க, ஆனா ரியல் கேரக்டராவே இந்த மாதிரி அந்த மாதிரிதான் இருக்காரா என்ன, அதுவும் எனக்கு சுத்தமா புரியல. இதுக்கு முன்னாடி இருந்தாரு, அதுக்கப்புறமேட்டு அந்த டாஸ்க்ல வந்து பாரு அடிச்சதுக்கு அப்புறம் சைலண்ட் ஆனாரு, எல்லாரும் பேசி இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப திரும்பியும் அந்த ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரியே இப்ப பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. திரும்ப கத்துறது, இது பண்றது, அதை பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ராங் சைட்ல சப்போர்ட் பண்ணிருக்காருன்னு மட்டும் தெரியுது. பாரு கூட தேடாத, உஷாரா இரு, தனியா இருந்து விளையாண்டாலே நீங்க எல்லாம் விளையாண்டுலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அந்த நம்ம விக்ரம் இருக்காங்க இல்லைங்களா, விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா ஒருவேளை கேம் ஆடுறாரோ, சைலண்டா எல்லாமே பண்றாரோ, ஒவ்வொருத்தையும் போய் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான், ஒரு ஸ்ட்ராட்டஜியோட விளையாடுறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு கொஞ்சம் இருக்கு. ஏன்னா அவர் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா பண்ற மாதிரியே பண்றாரு, ஆனா கேஷுவலா இருக்கிற மாதிரியே பண்றாரு. ஆனா அதுக்குள்ள ஒரு கேம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து எனக்கு லைட்டா அங்கங்க டவுட் வந்துகிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு விஷயத்திலயுமே அந்த மாதிரிலாம் டவுட் வந்துட்டே இருக்கு. அவரோட கேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க. நல்லாதான் அவர் கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு, நல்ல ஸ்ட்ராட்டஜில யூஸ் பண்ணி விளையாண்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டுக்குள்ள ஒரு டவுட் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்காரு அவரு. இந்த மாதிரி நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் சொல்லுங்க. நம்மளோட சேனலே வந்து பிக் பாஸ் காசிப்ஸ் பேசுறதுக்காக மட்டும்தான் நம்ம சேனல்ல ஓபன் பண்ணிருக்கோம். அந்த காசிப்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷன்லயும் நம்மளும் ஷேர் பண்ணிப்போம். பிசிக்கல் டாஸ்கே நடக்காதனால இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா உடனே ஒரு நாளைக்கு 3 டாஸ்க்லாம் நடத்துறவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னொன்னே வந்து டாஸ்க் நடத்திட்டே தான் இருக்காங்க. தேர்ட் டாஸ்க்கும் வந்து வச்சுட்டாங்க. அந்த தேர்ட் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சென்டர்ல வந்து ஒரு ரவுண்டா ஒரு இது இருக்கும், அதை வந்து ஸ்க்ரூ போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள சுத்தணும், நம்ம சுத்தி சுத்தி அதே சுத்தி வரணும். ஆனா வெறும் இடத்துல நின்றுட்டு இப்படி சுத்தக்கூடாது, நம்மளும் சுத்தி சுத்தி வரணும், அதையும் சுத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சு திரும்ப சுத்தி லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பசில் கொடுத்திருப்பாங்க. அந்த பசில் வச்சு பசில் எல்லாத்தையுமே சரி பண்றாங்களோ, யார் சீக்கிரமா சரி பண்றாங்களோ, அந்த பசில வந்து மேட்ச் பண்றாங்களோ அவங்கதான் வின்னர் அப்படின்னு சொல்லி அந்த டைம் ஓரியன்டா வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் ஓரியன்டா பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா யார் வின் பண்ணிருப்பாங்க அப்படின்னா விக்ரம் வந்து வின் பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த புடிச்சிட்டு நிக்கிற மாதிரியான டாஸ்க் இருக்குல்ல, அந்த டாஸ்க்ல வந்து சுபி ஜெயிச்சிருப்பாங்க. செகண்ட் டாஸ்க் இருக்குல்ல அந்த பால் டாஸ்க், அந்த பால் டாஸ்க்ல வந்து சாண்ட்ரா ஜெயிச்சிருப்பாங்க. அந்த சாண்ட்ராவை ஒருவேளை டிக்கெட் டு ஃபினாலே கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ, டிக்கெட் கொடுத்து ஸ்ட்ரைட்டா அனுப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களாடா? ஏன்னா அந்த மாதிரிலாம் பண்ணையா, தயவு செஞ்சு ஓட்டிங்ஸ்ல போனா சாண்ட்ரா வெளியே வந்துடுவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஓட்டிங்ஸ்ல போனாலும் நீங்க உள்ள கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா கொண்டு போயிடலாம். அந்த மாதிரி எது பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. அந்த மூஞ்செல்லாம் நம்மளால பார்க்கவே முடியல. அதுல வேற டாஸ்க் எல்லாம் வேற ஜெயிச்சு வைக்கிறீங்க. டாஸ்க் எல்லாம் ஜெயிச்சு இதெல்லாம் பின்னாலே வரைக்கும் தயவு செஞ்சு சாண்ட்ரா மட்டும் கொண்டு வந்துட்டீங்க. ஐயோ அவ்வளவுதான்டா. அந்த மாதிரிதான் இருக்கு. கனியை வெளியே அனுப்பிட்டு சாண்ட்ரா உள்ள வச்சிருக்கிறதே இப்ப நிறைய பேத்துக்கு வந்து அன்பேரா இருக்கு. நிறைய பேத்துக்கு இல்ல, 90% அன்பேரா தான் இருக்கு. ஆனா சாண்ட்ராவை உள்ள ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அது ரொம்ப தப்பு பண்றீங்க. அது ரொம்ப வந்து ஒரு சரியானதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். சாண்ட்ரா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த பாக்ஸ் கம்பெனி தட்டி விட்டோன்னா அந்த பாக்ஸ் போய் ஒரு இடத்துல உளுந்தது, என் மேல ஜஸ்ட் மிஸ் விழுந்திருக்கும். டேய் ஒரு பாக்ஸ், பிளாஸ்டிக் பாக்ஸ், அந்த பாக்ஸ் வந்து அடிச்சா எப்படி கால் உடஞ்சிருமா, கால் கிழிஞ்சிருமா, புரியலையே. அதாவது தப்புதான், அதை அடிச்சா அடிக்கிறது மேல வந்து அடிக்கிறது எல்லாம் தப்பு தான். நான் கரெக்ட்னு சொல்லல, கம்ப்ளீட் பண்ணது நான் கரெக்ட்லாம் சொல்லல. இருந்தாலும் இவங்க இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ற அளவுக்கு அது அப்படியா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சாண்ட்ரா ஓவர் ஆக்ட் பண்ணி அதுல ஒரு கேம் ஆடணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அண்ட் இந்த சாண்ட்ராவை பார்த்தா இன்னொரு தான் கடுப்பா இருக்கா, உங்களுக்கு கடுப்பா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்க. அண்ட் தென் நான் சொல்ற விமர்சனங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிஆர் டீம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க, நார்மல் பீப்புள்ஸ் சொல்லுங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு எதனா மாற்று கருத்து இருந்தாலும் நம்ம ரிவ்யூஸ்ல நம்மளோட இதுல மாற்று கருத்து இருந்தா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி உங்களுக்கு பிக் பாஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா, பிக் பாஸ் கான்செப்ட் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.